This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்குகிறவர். எந்த மந்திர வல்லமை, பில்லிசோனிய வல்லமை, அசுத்தாவின் கிரியைகள் எதுவானாலும் ஆண்டவர் விடுதலை தருகிறவர். அப்படிதான் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அன்றைக்கு லேகியோன் பிசாசு பிடித்தவனை விடுவித்த இயேசு இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில உங்களை தாக்கி இருக்கிற சாத்தானுடைய வல்லமை எதுவானாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தர போகிறார். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. 15 வருஷமா குனிஞ்ச வலிக்குமா? குனிஞ்சா வலிக்கு, வெயிட் தூக்குனா பயங்கரமா வலிக்கு. இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கையில இந்த முதுகு தண்டில ஒரு கரம் பட்டுச்சு. ஒரு கரம் தொட்டாரு. ஏசப்பா கரம் அப்படியே அக்னியா இருந்துச்சு. இப்ப அந்த வலி போயிட்டு. அந்த வலி போயிருச்சு. என்ன குனிஞ்சு காமிங்க, நல்ல வலி இல்ல. 15 வருஷமா முதுகு தண்டில வலி, குனிஞ்சாலே வலிக்கும். இயேசுடைய கரம் தொட்டது, வலி மறைந்து விட்டது. எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது. ஹார்ட்ல ப்ராப்ளம் 2 வருஷமா. ஆமாம், சென்ட் வச்சிருக்கு. ஆனால் இந்த நேரமும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மாத்திரையோடு தான் இருந்தேன், ஆனால் வலியாக இருந்திருக்கும். அப்புறம் இப்போ இதிலேருந்து அந்த நீங்கள் சொல்லும்போது இருதயத்தில் உள்ள வலியெல்லாம் போகுதுன்னு எடுத்து பார்த்தேன். அந்த இடத்துல வலியே இல்லை, வலியே இல்லை. 2 வருஷமா அந்த இருதய வலி போய்விட்டார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் தெரிந்தார். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் தெரிந்தார். அன்றைக்கு இயேசுவின் நாட்களிலும் அந்த ஆவிகளுடைய தாக்குதல்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அவைகளை நம்ம பார்க்கிறோம். 1-2 வேத பகுதியை நம்ம வாசித்தால் நமக்கு விளங்கும். மார்க் 1ஆம் அதிகாரம் 23 26 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயா, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஒரு ஜெப ஆலயத்தில் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
அவருடைய பிரசங்கத்தை கேட்க அநேக மக்கள் அமர்ந்திருக்கும் போது அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். இயேசு பிரசங்கம் பண்ண எழும்பின உடனே அவனுக்குள் இருந்த ஆவி, அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன். அப்போ அசுத்த ஆவி அவனை பாவத்துக்குள்ளாக்கியோ வியாதிக்குள்ளாக்கியோ வேதனைப்படுத்தவில்லை, அவனை ஆட்கொண்டிருக்கிறது. He was possessed by the whole evil spirit. அந்த ஆவி அவனை பிடித்திருந்தது, அந்த ஆவி அவனை நிரப்பி இருந்தது, அந்த ஆவி அவனை ஆட்கொண்டிருந்தது. ஜெபாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறான், சாதாரணமாக தான் இருக்கிறான். இயேசுவை பார்த்த உடனே இந்த ஆவி அலறுகிறது, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர்? சத்தமிடுகிற அந்த ஆவி சத்தமிடுகிறது பாருங்க. இயேசுவை பார்த்த உடனே ஆவி பயந்து சத்தமிடுகிறது. இவர் நம்மை துரத்தி விடுவார், நம்மை விரட்டி விடுவார் என்று அந்த ஆவிக்கு தெரியும். அது சத்தமிடுகிறது. இப்ப இயேசு சொல்லுகிறார், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. ஆண்டவர் அதட்டினார், அசுத்த ஆவியை அதட்டினார். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகள், இந்த மாதிரி பிசாசு பிடித்தவர்கள் இந்த பிசாசுடைய தாக்கத்தை பார்க்கும்போது பயப்படாதபடி நாம் அதை அதட்டி வெளியாக்க வேண்டும். இயேசு அதட்டுகிறார், இவனை விட்டு போ, பேசாதே என்று கட்டளை கொடுக்கிறார். உடனே அலைக்கழித்து மிகவும் சத்தமிட்டு அவனை விட்டு வெளியேறி போய்விட்டாரு. அவன் விடுதலை பெற்று விட்டான். இப்ப இன்னொரு வசனம் பாருங்க, பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, he was possessed by the evil spirit. அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இங்கே ஒரு மனிதன் இயேசு கெனசரேத்து கடற்கரையில் வந்தபோது ஒரு மனிதன் கல்லறை தோட்டத்துக்குள்ளேருந்து வருகிறான். கல்லறை தோட்டத்துக்குள்ள மனிதர்கள் குடியிருக்க மாட்டார்கள். ஆனால் இவனுடைய குடியிருப்பு கல்லறைகளுக்குள்ளே, ஜனங்களை புதைத்திருக்கிற, மரித்து போனவர்களை புதைத்திருக்கிற இடத்துக்குள்ளே தான் அவன் வாழுகிறான். அவன் யார் என்றால் அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன். அவன் சங்கிலிகளால் அவனை கட்டி பார்த்தாங்க, உடைத்தெறிந்து விடுவான். விலங்குகளை மாட்டி பார்த்தாங்க, விலங்குகளை உடைத்து விடுவான். அவ்வளவு பலம் அந்த அசுத்த ஆவிக்கு. சாதாரண ஆளாக இருப்பாங்க, மெலிஞ்சி இருப்பாங்க. அந்த ஆவி வந்த உடனே ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு உண்டாகும். அந்த பலன் சாதாரணமாக 4 பேரால் கூட பிடிக்க முடியாது. எங்கிருந்து வருகிறது? சாத்தானுடைய வல்லமை. அதான் சாத்தானுடைய வல்லமை. ஒரு மனிதனை ஆட்கொண்டு அலைக்கழித்து வேதனைப்படுத்துகிற வல்லமை. அவன் வஸ்திரம் தெரியாதவனாயிருந்தான், வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு எறிந்துட்டு வஸ்திரம் இல்லாதவனாய் நடக்கிறான். நல்லா அறிந்து கொள்ளுங்க, அவன் சுகமாக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து உடுத்து வித்திருந்தார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வஸ்திரம் இல்லாமல் அலையிறான் பாருங்க, அவன் பிசாசு படித்தவன். ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாய் நேசிக்கிறார். அதனால நீ நல்லா உடுத்தணும், நல்லா இருக்கணும் என்று சொல்லி நமக்கு உடுத்து வைக்கிற ஒரு தேவன். 2 வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அவனை உடுத்து வைக்கிறார். அவன் பக்கத்தில் யாரும் போக முடியாது. தன் சரீரத்தை தானே கீறி கொள்ளுவான், தன்னை தானே காயப்படுத்தி கொள்ளுவான், தனக்கு தானே ரத்தத்தை சிந்தி கொள்ளுவான், தனக்கு தானே காயப்படுத்தி கொள்ளுகிறவன் பிசாசு. அறிந்து கொள்ளுங்க, மனிதர்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அதை பார்த்து மகிழுகிறவன் பிசாசு. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், நீங்க உண்டாக்கின மனிதனை பாருங்க, நான் நிர்வாணமா நடக்க வச்சிருக்கிறேன். நீர் உண்டாக்கின மனிதனை காயப்படுத்தி அவனை வேதனைப்படுத்துகிறேன். தேவன் அதை பார்த்து துக்கப்படுகிறார். அதான் பிசாசனுடைய வஞ்சகம். அவன் பொய்யன், பொய்யை நம்ப வைத்து ஏமாற்றுகிறவன்.
கல்லறை தோட்டத்துக்குள்ளே இந்த மனிதன் இருக்கிறான். வஸ்திரம் தெரியாதவனாய் இருக்கிறான். தன்னையே காயப்படுத்தி கொள்ளுகிறான். கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். யாராலையும் அடக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த பிசாசுக்கு ஆண்டவரோட பேரை கேட்கிறவன் பேர் என்ன? லேகியோன். லேகியோன் என்றால் 6000 என்று அர்த்தமா? 6000. ரோமருடைய படையில 6000 பேர் கொண்ட ஒரு பெட்டாலியனுக்கு பெயர் தான் லேகியோன். அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள 6000க்கும் அதிகமான பிசாசு. ஒரு பிசாசினாலே தாங்க முடியாது. 6000 பிசாசு ஒரு மனிதனுக்கு போனா அவனுடைய நிலைமை என்ன? ஒரே ஆளுக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட பிசாசு வர முடியும். மகதலேனா மரியாளை ஆண்டவர் குணமாக்கின போது அவளுக்குள்ள 7 அசுத்தாவி இருந்தது. வசனம் சொல்லுகிறாரு, 7 பிசாசுகள் பிடித்திருந்த மகதலேனா மரியாளுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். ஒன்றுக்கு மேற்பட்ட அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ளே குடியிருக்க முடியும். இவனுக்குள்ள 6000த்திற்கு அதிகமான அசுத்தாவி. அதனால யாரும் பக்கத்தில் போக முடியவில்லை. ஆனால் இயேசுவை பார்த்த உடனே அப்படியே பயந்து நடுங்கி நிற்கிறான். எத்தனை 1000 பிசாசு ஒன்று சேர்ந்தாலும், எத்தனை கோடி பிசாசுகள் ஒன்று சேர்ந்தாலும் இயேசுவுக்கு முன்னால் நிற்க முடியாது. இயேசுவை எதிர்த்து நிற்க முடியாது. இயேசுவுக்கு முன்னால மடங்கித்தான் ஆக வேண்டும். 6000 பிசாசு இயேசுக்கு முன்னால் வந்து நடுங்கி கொண்டு நிற்கிறது. எங்களை வேதனைப்படுத்துறதுக்காக வந்தீங்க, எங்களை நரகத்துக்குள்ள அனுப்பிடாதங்க. ஆண்டவர் போனா நரகத்துக்குள்ள போயிடணும். பயந்து நடுங்கி நிற்கிறார். இயேசு அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். பாருங்க, அவன் செய்யறது என்னதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் பேசுறது என்னதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் செய்கிறது என்னதுன்னு அவனுக்கு தெரியல. தன்னுடைய சரீரத்தை தானே காயப்படுத்தி கொள்ளுகிறான். அதான் அசுத்த ஆவி பண்ணுகிற காரியம். மார்க் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறார். அங்கே பாருங்க, ஒரு தகப்பன் தன் மகனை இயேசுவண்டை கொண்டு வருகிறான். அவன் சொல்லுகிறான், இயேசு கேட்கிறார், இது இவனுக்கு எவ்வளோ காலமாக இருக்குது? சின்ன வயசுலேருந்தே. அவன் வாலிபன் ஆயிட்டான். சின்ன வயசுலேருந்து ஒரு அசுத்த ஆவி என்ன பண்ணோம்? அவனை வந்து அந்த அசுத்த ஆவி அலைக்கழிக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேகந்தரம் தண்ணீரிலும் அநேகந்தர நெருப்பிலும் அவனை தள்ளுகிறார். பிசாசு பார்த்தீங்களா? அவனை தண்ணிக்குள்ள தள்ளி அவனை கொல்ல முயற்சிக்கிறாரு. அவன் மனுஷ கொலை பாதகன் பிசாசு. தண்ணிக்குள்ள தள்ளி அவனை கொல்ல பார்க்கிறாரு. நெருப்பில் தள்ளி அழிக்க பார்க்கிறாரு. எபிலிப்டிக் வலிப்பு நோயை கொண்டு வருகிற ஆவி. இந்த காக்க வலிப்புன்றாங்கல்ல, அந்த மாதிரி வலிப்பு வியாதியை கொண்டு வருகிற ஆவி. அந்த ஆவி ஒரு மனிதனை தாக்கும் போது, முக்கியமாக குளிக்க போகிற இடத்துல தண்ணிக்குள்ள தள்ளி அவனை கொன்னுறோம். நெருப்புக்குள்ள தள்ளி அவனை கொல்ல முயற்சி பண்ணும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுகிட்ட தகப்பன் சொல்றான், இந்த ஆவி என் மகனை கொல்ல போராடுகிறது. நாங்கள் பத்திரமா இதுவரை பாதுகாத்திருக்கிறோம். அந்த பிசாசனுடைய கிரியை பாருங்க. ஒரு சமயம் குஜராத்துக்கு ஊழியத்து போயிருந்தோம். ஒரு கிராமத்தில் இந்த ஊழியர்களுக்கெல்லாம் கூட்டம், மிஷினரிகளுக்கு. அங்கே போன போது ஒரு வாலிப தம்பியை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த தகப்பனாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. நாங்கள் என்னதுன்னு கேட்டேன். இந்த வாலிபன் சில வருஷமாய் அசுத்த ஆவினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். அந்த ஆவி அவனை ஆட்கொண்டு இருந்தது. அப்போ என்ன செய்வான்? தன்னால் பேசுவான், தன்னால் சிரிப்பான், அவன் பாட்டில் நடந்து போய்கிட்டே இருப்பான். யார் கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டான். அப்பா அம்மா கூட அவனுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி நடந்து கொண்டே இருப்பான். குளிக்க மாட்டான், சுத்தமாக இருக்க மாட்டான். அவன் பாட்டில் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பான், தானாக பேசிக்கொண்டு. ஒரு பைத்தியம் பிடித்தன் மாதிரி அசுத்த ஆவி. எத்தனையோ மந்திரவாதிகிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, பணம் வச்சு என்னென்ன செஞ்சு பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆவி அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருக்கிறது, அடர்ந்த காடு. பகல் நேரத்தில் கூட யாரும் தனிமையாக அந்த காட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, பயந்து. ஆனால் இந்த பையன் வாலிபன் ராத்திரி வந்துட்டா, இருட்டு வந்த உடனே அந்த காட்டுக்குள்ளே போயிடுவான், தனியாக போவான். அந்த காட்டுக்குள்ளே தனியாக போவான். காலையில் தான் அந்த காட்டை விட்டு வெளியே வருவான். அவங்க அப்பா அம்மாவுக்கு பயம், பிள்ளை காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறானோ, செத்து போயிடுவானோ, ஏதாவது ஆயிரமோ, காலையில் உயிரோடு வருவானோ வரமாட்டானோ, பயம். ஆனால் அடக்க முடியாது. அவன் யார் அடக்குனாலும் உதறி தள்ளிவிட்டு காட்டுக்குள்ளே போயிடுவான்.
அது ஒரு பொல்லாத ஆவி. அவனை அலைக்கழித்து கொண்டு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு ஆவி. பல வருஷம். ஒரு நாள் அங்கே ஒரு சின்ன சர்ச் இருக்குது, மிஷினரிகள் நடத்துகிற சபை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிறது, எல்லாம் பாட்டு பாடிக்கிறாங்க, துதிச்சு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் அந்த சர்ச்சு பக்கத்தில் வழியாக நடந்து போகிறான். அப்படியே நடந்து போகும்போது இந்த பாட்டு சத்தத்தை கேட்ட உடனே ஒரு வல்லமை அவனை இழுக்கிறாரு. அந்த சர்ச்சை வாசலில் எட்டி பார்க்குறான், உள்ள என்ன நடக்குன்னு. அழுக்கு தலை, அழுக்கு ட்ரெஸ்ஸு, என்ன அது மாதிரி பிசாசு பிடிச்சு தானாக அலைந்து கொண்டிருந்தவன் ஊருக்கே தெரியும். சர்ச்சுக்குள்ளே எட்டி பார்த்த உடனே ஆராதனையில் இருந்த ஒரு சகோதரர், பின் வரிசையில் இருந்தவர், உள்ள வாணி கூப்பிட்டார். உள்ளே வந்துட்டான். இதில் உட்காருன்னார். உட்காந்துட்டான். அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே பிசாசு பிடிச்சிருக்குல்ல, ஒன்றும் பேசலை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பாட்டு நடக்கு, ஒர்ஷிப், ஆராதனை, ஜெபம் நடக்குது. ஊழியக்காரர் வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். அமைதியாக உட்காந்துருக்கிறான் அப்படியே பார்த்துக்கிட்டு. இந்த மாதிரி அவன் இருக்கிறதே கிடையாது. அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் இப்போ அமைதியாக சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிறான். ஆராதனை முடிஞ்சது, கடைசி ஜெபம்லாம் முடிந்தது. அவன் எழுந்தான், ஒன்றுமே பேசலை, வீட்டுக்கு போயிட்டான். போய் என்ன பண்ணான், முதல்ல நல்லா பல்லு விளக்குனான், குளிச்சான், தலையெல்லாம் செய்வறான், புது ட்ரெஸ் போட்டுட்டான். அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க, என்னாச்சு இவனுக்கு திடீர்னு மாறிட்டானே அப்படின்னு பார்த்தா, அந்த ஆராதனையில் இருக்கும்போது ஆண்டவருடைய வல்லமை அவனுக்கு விடுதலை கொடுத்து விட்டாரு. இயேசுடைய வல்லமை அந்த ஆவியை அழித்து விட்டாரு. அந்த பிசாசின் பிடியில் என்ன விடுதலை. நேர திரும்ப சர்ச்சுக்கு வந்தான். அந்த ஊழியக்காரன்ட்ட பேச ஆரம்பித்தான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்குகிறவர். எந்த மந்திர வல்லமை, பில்லி சோனிய வல்லமை, அசுத்தாவின் கிரியைகள் எதுவானாலும் ஆண்டவர் விடுதலை தருகிறவர். அப்படிதான் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அன்றைக்கு லேகியோன் பிசாசு பிடித்தவனை விடுவித்த இயேசு இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்களை தாக்கி இருக்கிற சாத்தானுடைய வல்லமை எதுவானாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தர போகிறார். பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசுவினிடத்தில் ஒரு கானானிய பெண் வருகிறாள். அதாவது விக்கிரக வணக்கத்தை செய்கிறவள். அவள் விக்கிரக வணக்கம் செய்கிறவங்க, யூதன் அல்ல, கானானிய பெண். பல தெய்வங்களை வணங்குகிற ஒரு பெண். அவளுடைய மகள் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அப்போ எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போயிருப்பா. அங்கே போன சுகம், இங்கே போன சுகம், அங்கே போய் இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், பணம் செலவு பண்ணி எல்லாம் பார்த்தா விடுதலை ஆகலை. இப்போ அந்த வாலிப பெண் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மகள், இயேசு இலவசமாக சுகம் கொடுக்கிறாரு, விடுதலை கொடுக்கிறாரு கேள்விப்பட்ட உடனே இயேசுகிட்ட வருகிறாள். இயேசுவே, என் மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள், இறங்கும் என்று கூப்பிடுகிறாள். இயேசு அவளுக்கு மறுக்கல, ஒரு பதில் சொல்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது. அதுக்கு அர்த்தம் அவளை வெறுக்கிறார் என்பதல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவத்தில் இருக்கிற, உன் பாவத்தினால தான் உன் மகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். நீ என் பிள்ளையா மாறு, நீ மனம் திரும்பு, நீ என் மகளாய் மாறிவிட்டால் உனக்கு விடுதலை கிடைக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தாய் மனம் திரும்புகிறாள். தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தி அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ சமாதானத்தோட போ. அதே நேரத்தில் அவருடைய மகளுக்குள்ள இந்த ஆவி வெளியேறி போய்விட்டது. ஒரு தாய் தன் மகளுக்காக வந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது அந்த பிசாசு போய்விட்டது. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய மகன் மகள் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது பிசாசுலாம் அப்படி பண்ணுது,
பிசாசு மாதிரிலாம் இவள் நடந்து கொள்ளுகிறாள், பிசாசு மாதிரிலாம் இந்த மகன் நடந்து கொள்ளுகிறான், ஏதோ ஒரு பிசாசின் ஆவி அவளை கலங்கப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சந்தித்திருக்கிறாரு. ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு அசுத்த ஆவினால் உண்டான பிரச்சனை, அல்லது யாரோ பிலிசுனி வச்சுட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, அதனால உண்டான பாதிப்பு, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பிசாசினால அசுத்த ஆவிகளினால பாதிக்கப்பட்டு நீங்கள் கலங்கின்னு இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார்ல. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் விடுதலை தருவார். அவர் சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கி ஜெயித்தவர் இயேசு. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தவர். எதுக்கு அவர் வெற்றி எடுக்கணும்? நமக்காகத்தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதை விசுவாசித்து இப்போ ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். வாய்னால உங்களுடைய இயேசுடைய பெயரை நீங்கள் சொல்லணும். வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவே அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த பெயரை சொன்னால் தான் விடுதலை. சும்மா இருந்தீங்கன்னா ஒன்று விடுதலை கிடைக்காது. இயேசுடைய பெயரை சொல்லணும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஜெபிக்கலாமா? பயம், மரண பயம், தற்கொலை எண்ணம், ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன், தூக்கம் இல்லை, இந்த மாதிரி கலக்கம், இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க. இயேசுவே, இயேசுண்ட நாமத்தை சொல்லுங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தற்கொலை தூண்டுகிற ஆவிகள், இரவு தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், இப்படி பொல்லாத ஆவிகள், மந்திர பில்லிசுனி கிரியைகள், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பொல்லாத ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது அவர்களை விட்டு வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பயத்தை கொண்டு வருகிற ஆவியை, தூக்கத்தை கெடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன். வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். யார் யார் இயேசுவே என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி கோப்படுகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் இயேசுடைய இரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த டிப்ரெஷனை கொண்டு வருகிற பொருளாத பிசாசை கடிந்து கொள்கிறேன். மரண வேதனை கொண்டு வருகிற ஆவியை, தற்கொலை தூண்டுகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். மந்திர பில்லிசுனிய கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற மந்திரவாதங்கள், அந்த தகடுகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தாயத்துகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கிரியைகள் அழியட்டும். இனி அந்த வீட்டுக்குள் சத்துருடைய தொந்தரவு இருக்கவே கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே பிசாசனுடைய நடமாட்டம் இருக்கவே கூடாது. பயத்தின் ஆவி இந்த வீட்டுக்குள் நுழையவே கூடாது. உம்முடைய வல்லமைக்குள் இந்த குடும்பத்தை, இந்த வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முதல் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, இப்படி பயத்தினால, பில்லிசுனிய மந்திரத்தினால உண்டான நோய்கள், வியாதிகளை உண்டாக்குகிற ஆவிகள், அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். வெளியேறி பொல்லாத ஆவியை, சரீரத்தை முடக்கி வைத்திருக்கிற ஆவியை, கை கால்களை முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசை விலகு இயேசுவின் நாமத்தில் என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். சமாதானத்தை கெடுக்க, குடும்பத்தின் ஒரு மனதை குலைக்கிற பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன். ஆசீர்வாதத்தை திருடி நஷ்டத்தையும் இழப்புகளையும் கொண்டு வந்து வியாபாரத்தை, வருமானத்தை முடக்க நினைக்கிற பொருளாத மந்திர பில்லிசுனி ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். அவைகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சத்துருடைய கிரியைகள் அழியட்டும். பொல்லாத ஆவியனுடைய வல்லமைகள் அழியட்டும். நீர் கிரியை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பில்லிசுனிய வல்லமை அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். அசுத்தாவி உங்களை விட்டு விலகி போனது.
உடைய குடும்பத்தை விட்டு விலகி போனது நீங்கள் அதை உணர்ந்தீங்க, சிலர் பார்த்தீங்க, விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இன்றையிலிருந்து மாற்றம். திரும்ப அந்த பிசாசு உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்க தினம் நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடி ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் ஜெப சத்தம், துதியின் சத்தம் கேட்கணும். இயேசு உங்களுடைய வீட்டில் முழு இடம் கொடுக்கணும். இயேசுக்கு பிரியமில்லாத எந்த பாவத்துக்கு வீட்டில் இடம் கொடுக்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. தொடர்ந்து வேதவாசி ஜெபிங்க. ஆண்டவருடைய கரங்களோடு இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை எனக்கு தெரியப்படுத்துறீங்களா? நான் உங்களுக்காக தேவனை துதித்து ஜெபம் செய்வேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639 220022. info@jesusredeems.org. God bless you.